ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைவர்ஜென்ஸ்னால் என்ன, அதை எப்படி ஸ்பாட் பண்ணுறது, அதில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இதை தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ டைவர்ஜென்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிற அப்கமிங் மொமெண்டத்தையும் அதே மாதிரி மார்க்கெட்டில் நடக்க போகிற ரிவர்சலையும் கரெக்டாக ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இண்டிகேஷன் தான் இந்த டைவர்ஜென்ஸ். நீங்கள் எல்லா ட்ரேடிங் கான்செப்ட் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. டைவர்ஜென்ஸ் கூட ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோட எண்ட்லேயே நீங்கள் ஒரு பெட்டர் ட்ரேடராக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டைவர்ஜென்ஸ்னால் என்ன? யூஸ்வலாக ப்ரைஸ் மேலே போகும்போது இண்டிகேட்டர் வேல்யூ மேலே போகும். அதே மாதிரி ப்ரைஸ் கீழே வரும்போது இண்டிகேட்டர் வேல்யூ கீழே போகும். இதுதான் யூஸ்வலாக நடக்கும். பட் சம்டைம்ஸ் இது முரண்பட்டு நடக்கும்போது அதை தான் நம்ம டைவர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். சரி, இதுலேயே 2 டைப் இருக்குது. ரெகுலர் டைவர்ஜென்ஸ், ஹிடன் டைவர்ஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ரெகுலர் டைவர்ஜென்ஸ் பார்த்துடலாம். ரெகுலர் டைவர்ஜென்ஸ் மார்க்கெட் ரிவர்சலில் நம்மளுக்கு காட்டுது. ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் ஹையர் ஹை ரிஜிஸ்டர் பண்ணி இண்டிகேட்டர் லோவர் வேல்யூவில் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அதுவும் டைவர்ஜென்ஸ் தான். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் லோவர் லோ ரிஜிஸ்டர் பண்ணி இண்டிகேட்டர் வேல்யூ ஹையர் வேல்யூவில் இருந்துச்சுன்னா அது ஒரு டைவர்ஜென்ஸ். யூஸ்வலாக இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணுது. இதை வச்சு நம்ம லோவர் ப்ரைஸில் வாங்கலாம், அதே மாதிரி ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு ப்ராப்பரான இண்டிகேட்டர். அதனால் டைவர்ஜென்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹையர் ஹை லோவர் லோவே புரியலைன்னா இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு லோ, கரெக்டாக இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுனால அது ஹை. அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா அது பேர் ஹையர் லோ. அங்கேருந்து மேலே போகும்போது அது பேர் ஹையர் ஹை. அதே மாதிரி ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இது ஹையர் ஹை. இப்போ ப்ரைஸ் ட்ரெண்டே மாறுது. அப்படியே லோவர் லோ, இப்போ மேலே போகும்போது லோவர் ஹை, அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும்போது லோவர் லோ, மறுபடியும் மேலே போனால் லோவர் ஹை. ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதுக்காக நான் கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறுபடியும் இப்போ கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெகுலர் டைவர்ஜென்ஸில் 2 டைப் இருக்குது. ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜென்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு அப் ட்ரெண்டில் அப்பியர் ஆகும். ப்ரைஸ் மேலே போய்ட்டுருக்கும்போது ப்ரைஸில் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி இண்டிகேட்டரில் லோவர் வேல்யூ ரிஜிஸ்டர் ஆனால் அது பேரிஷ் டைவர்ஜென்ஸ். ப்ரைஸ் அப்படி கீழே போக ஆரம்பிச்சிடும். இந்த இண்டிகேட்டரில் வர லோவர் வேல்யூ என்ன காட்டுதுன்னா மார்க்கெட் எக்ஸாஷன், அதாவது வர மொமெண்டம் கம்மியாகுது. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நோக்கி போகுது, அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம அங்கே ஷார்ட் பண்ணோன்னா நம்ம அந்த டவுன் ட்ரெண்டை ஃபுல்லாக மென் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போது ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். இது யூஸ்வலாக ஒரு டவுன் ட்ரெண்டில் அப்பியர் ஆகும். எப்போது ப்ரைஸ் லோவர் லோ ரிஜிஸ்டர் பண்ணி இண்டிகேட்டரில் ஹையர் லோ ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அதுதான் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். இப்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ரிவர்சல், அதாவது ட்ரேடர்ஸ் மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாஷன் முடிஞ்சு இப்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. பழைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட், இப்போ அதிலிருந்து அப் ட்ரெண்ட் வரப்போகுங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் பார்த்தா அங்கே லாங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ ஹிடன் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி இண்டிகேட்டரில் லோவர் வேல்யூவில் ரிஜிஸ்டர் ஆச்சுனாலோ இல்லை லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி இண்டிகேட்டரில் ஹையர் வேல்யூ ரிஜிஸ்டர் ஆச்சுனாலோ அது ஹிடன் டைவர்ஜென்ஸ். இதுக்கும் ரெகுலர் டைவர்ஜென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரெகுலர் டைவர்ஜென்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சலில் காமிச்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டாக மாறுங்கிறத நம்மளுக்கு காட்டுச்சு. ஸோ பேசிக்காக இது ரிவர்சல். இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் கண்டினியூவேஷன். இங்கே ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகும்னு காட்டும். டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு காட்டும். இதுலேயும் அதே மாதிரி 2 டைப் இருக்குது. ஹிடன் பேரிஷ் டைவர்ஜென்ஸ், ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். இதை எப்படி ஸ்பாட் பண்ணுறதுன்னா ப்ரைஸில் ஹையர் லோ ஃபார்ம் ஆகி ஆசிலேட்டரில் லோவர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். இது அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த மார்க்கெட் கண்டினியூ ஆக போகுதுங்கிறத நம்மளுக்கு காட்டுது. மார்க்கெட் கண்டினியூவேஷன். எப்படி ரெகுலர் டைவர்ஜென்ஸ் ரிவர்சலோ அதே மாதிரி இது மார்க்கெட் கண்டினியூவேஷன். ஹிடன் பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ப்ரைஸில் லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி ஆசிலேட்டரில் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஹிடன் பேரிஷ் டைவர்ஜென்ஸ். இது டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இது கண்டினியூவேஷனை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி தான் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆக போகுதுங்கிறது தான் நம்மளுக்கு இது இண்டிகேட் பண்ணுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலர் டைவர்ஜென்ஸ் மார்க்கெட் ரிவர்சலில் காட்டுது.
ஹிடன் டைவர்ஜன்ஸ் வந்து மார்க்கெட் கண்டினியூவாக போகுதுங்கிறத காட்டுது. டைவர்ஜன்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இண்டிகேட்டர்னு என்ன கேட்டிங்கன்னா RSI, ஸ்டகாஸ்டிக் RSI, MFI, ஃபியூரி பி. இது என்னோடய பர்சனல் ஃபேவரேட். நீங்கள் எந்த ஆசிலேட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம் டைவர்ஜன்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு. MACDயாக இருக்கட்டும், எதை வேணால் இருக்கட்டும், எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்னோடய ஃபேவரட்ஸ். இந்த வீடியோட ஸ்டார்ட்லேருந்து இந்த 4 இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டைவர்ஜன்ஸையும். இப்போது டைவர்ஜன்ஸ் எப்படி 100% அக்யூரேசியோட ஸ்பாட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு ப்ரோ மாதிரி. இப்போது இங்கே ரியல் டைம் சார்ட் இருக்குது. இதில் கிளியராக பாருங்கள், ஹையர் ஹை ப்ரைஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே RSI, ஃபியூரி பி ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே லோவர் வேல்யூ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது இண்டிகேட்டர் லோவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு ப்ராப்பர் பேரிஷ் டைவர்ஜன்ஸ், ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். இப்போ இது எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் கீழேயே போகலை. இது ப்ராப்பர் புல் மார்க்கெட். இதில் வந்து இந்த டைவர்ஜன்ஸ் ஒர்க்கே ஆகலை. அப்புறம் எப்படி வந்து கரெக்டான டைவர்ஜன்ஸை ஸ்பாட் பண்ணுறது? இதுதான் கொஷின். இது எப்படி பண்ணணுன்னா, இப்போ இங்கே பாருங்கள் நான் எப்படி இதை வந்து ஸ்பாட் பண்ணுறேன்ட்டு. இப்போது கிளியராக நான் ஒரு டைவர்ஜன்ஸ் பார்க்குறேன். அகெயின் ஒரு ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இண்டிகேட்டரில் இங்கே MACDயில் வந்து அதே மாதிரி லோவர் வேல்யூ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு முரண்பட்டு. அதே தான் MFIலையும் ஆயிருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ட்ரெண்ட் லைன் வரைகிறது எப்படின்னு தெரியலன்னா இப்போ பாருங்கள். ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு இருக்க ஹையர் லோஸ்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ ஹையர் லோஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே ஒரு 3 ஹையர் லோஸ் டச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் 2, நடுவில் 2, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ப்ராப்பராக அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ பாருங்கள், நான் மார்க் கூட பண்ணுறேன் உங்களுக்கு தெரியலைன்னா. இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த டைவர்ஜன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 100% கன்ஃபார்ம் இது வந்து டவுன் ட்ரெண்டாக மாறப்போகுதுன்ட்டு. அப்போ நம்ம என்ட்ரு ஆகலாம். இங்கே நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுது. ட்ரெண்ட் லைனை 2-3 கேண்டில் ரிஜெக்ட் ஆகும். பட் ஆனால் அதை தாண்டி க்ளோஸ் பண்ணணும். கேண்டில் அது கீழே க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கேண்டிலும் க்ளோஸ் பண்ணல, இது க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இப்போ நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் 100% இந்த டைவர்ஜன்ஸை, இந்த பேரிஷ் டைவர்ஜன்ஸை ப்ளே பண்ணலாம். நிறைய டெக்னிக் இருக்குது ஸ்ட்ராங்கான டைவர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் ட்ரெண்ட் லைன் வரைகிறது ஒரு பேசிக் அண்ட் எட் பவர்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஒரு டைவர்ஜன்ஸ் ஸ்பாட் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு செக்யூர் ட்ரேட்காக நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்க தேவையில்லை. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆமாம், பர்ஃபெக்ட் என்ட்ரி மிஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் கன்ஃபார்மான டைவர்ஜன்ஸில் என்ட்ரு ஆவீங்க. ஃபால்ஸ் டைவர்ஜன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நாம் இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் இந்த டைவர்ஜன்ஸ் ஒரு வைட் டைவர்ஜன்ஸ். அதாவது ஹையர் லோஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருந்துச்சு. இப்படியே எல்லா டைமும் அமையாது. இந்த மாதிரி டைட்டான ஸ்பேஸ்லேயும் அமையும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இண்டிகேட்டர் வந்து ஹையர் லோ வேல்யூவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். ஆனால் எவ்வளோ க்ளோஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் அது டைவர்ஜன்ஸ் தான். எதை நீங்கள் பண்ணாலும் கன்ஃபர்மேஷனுக்கு உடனே ட்ரெண்ட் லைன் எடுத்து வரைஞ்சிடுங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், லோவர் ஹை கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா உடனே என்டர் ஆகலாம். அது ஒரு 100% கன்ஃபர்மேஷன். இந்த புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் ப்ளே ஆக போகுது. ட்ரெண்ட் வந்து இப்போ அப்போ ட்ரெண்ட் வரப்போகுதுன்ட்டு கரெக்டான இடத்துல நீங்கள் கேட்ச் பண்ணலாம் வித் கன்ஃபர்மேஷன். நீங்கள் இதோட பேஸ் அந்த பாட்டம்லேயே பிடிச்சிருக்கலாம் என்ட்ரியை. பட் ஆனால் சம்டைம்ஸ் இந்த டைவர்ஜன்ஸ் வந்து ப்ளே ஆகலைன்னா திருப்பி கீழே தான் வரும். ஸோ வந்து லாஸ் உங்களுக்கு தான். ஸோ ஒரு சேஃபான ட்ரேடாக இருந்தால் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டைமும் ப்ராப்பரான ஒரு டைவர்ஜன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் பிகினர் கைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைவர்ஜன்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன், ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபியூரி பி ஆக்சஸ் வேணும்னா என்னோடய இமெயிலுக்கு எனக்கு உங்களோட UID நம்பர், அதாவது என்னோடய ரெஃபரல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த ஆக்சஸ் தருவேன். அவங்க ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்கள் UID நம்பர் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு டெலகிராமில் இந்த யூசர் நேமில் பிங் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக அப்போ ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.